ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிக் பேக்ஸ் T20யோட 6வது மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்க இருக்க 6th T20 BBL மேட்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட்வுட் ரெக்கார்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணி டீம்ஸ் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் ½ ஹவரில் கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ரைமும் பண்ணல. இதில் இருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ஸ்மால் லீக் இருக்கட்டும் அண்ட் கிராண்ட் லீக் இருக்கட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அதையும் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா TDS மற்றும் GST அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணாலும் உங்களுக்கு GST பிடிக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பாப் ஒன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்லேயே இந்த மாதிரி 5 பிளேயரை கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பேர்த்துலேருந்து நீங்கள் ஒரு பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ணி நீங்கள் கண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணலாம். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆப்போனண்ட் இந்த மாதிரி காண்டஸ்ட்டில் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பென்னட் டக்கட்டை பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறோம்னு தெரியும் அப்படின்னா கிறிஸ்லினாக இருக்கட்டும், சாம் ஹார்ப்பர் இருக்கட்டும், இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பொறுத்தவரை டீம்ஸ் தான் மேக் பண்ணணும் தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பாப்பில் நீங்கள் காண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணி நிறைய மணியை ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் சீரிஸ் லீடர் போர்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டாக இருக்கட்டும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்வைட் கோட் CLA. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச் 6வது மேட்ச் BBLோட 6வது மேட்ச். டேட் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 20 இந்த மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் மதியம் 1:45 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. அண்ட் வெனு பொறுத்தவரையும் அடிலைட் ஓவரில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அடிலைட் ஓவரோட ஒரு ஸ்பேசஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 275 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 151 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 124 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 227 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 48 விக்கெட்டும் இந்த வெனுவில் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 137 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 72 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 65 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காங்க. 85 விக்கெட்டை இந்த வெனில் வந்து எடுத்திருக்காங்க. அடிலைட் ஓவரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் 12 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் ஸ்பின் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வெனில் பொறுத்தவரையும். ஓகே, ரெண்டு டீமுக்கான ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் டோட்டலாக இது வரைக்கும் நடந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா 18 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க ரெண்டு டீமுமே. அந்த 18 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 10 மேட்சும் அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 8 மேட்சும் ஹெட்வுட் பேட்டில் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்சை பொறுத்தவரையும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் மறுபடியும் ஒரு ஃபைட் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெட்வுட்டில் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இருந்தாலுமே ரெண்டு டீமுக்கான நல்ல ஒரு டீமாக குவாலிட்டியான டீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ரெண்டு டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்று யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்ப்போம். அண்ட் ஷாம் ஹார்ப்பர் அண்ட் பென் டங்கட் இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கிளன் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் கால்ட்ரைட், பே வெப்ஸ்டர், டாம் கரன், மெக்கன்சி, பீட்டர் சிடில், ஆடன் மிலேன், பிரைடி காச் இதுதான் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அண்ட் அதே மாதிரி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்தவரையும் மேட் ஷாட் அண்ட் ஜாக் வெதர்மவுண்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கிறிஸ் லயன், ஒல்லி போப் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் அவர் இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அலெக்ஸ் ரோஸ், டார்ச்சி ஷாட், ஜேம்ஸ் ஓவர்டன், ஜிம்மி பேர்ஸ்லி அண்ட் பேரி டக்கட் பொறுத்தவரையும் அண்ட் த்ரான்டன், கேமரோன் பாய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன்.
ஓகே, 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெல்போர்ன் ஸ்டார்ஸோட பிளேயர்ஸோட பார்க்க போகலாம். அண்ட் பென் டக்கட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 102 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பென் டக்கட் பொறுத்தவரை 78 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி வெனுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சஸ்க்கு 78 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்க்குறப்போ பென் டக்கட்டுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா பேட் பண்ண போகிறார் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும். அண்ட் ஷாம் ஹார்பர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவருக்கு பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ சேசிங் வரப்போ அவருக்கு ரொம்பவே நல்ல ரெக்கார்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீப்பரும் பண்ணுறதுனால அவருக்கு எக்ஸ்ட்ரா வேலட் பாயிண்ட் ஆட் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வெனுவிலே பார்த்தீங்க அப்படின்னா 178 ரன் அடிச்சிருக்காரு 7 மேட்சஸ்க்கு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அவருக்கு ரெக்கார்டு இதில் செகண்டாக சேஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரெக்கார்டாக இருக்கார். ஸோ போன மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பண்ணி அதில் 2 கேட்ச் பிடிச்சாரு. பட் பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 46 ரன் அடித்தார். மேட்சுக்கும் ஒரு ட்ரீம் டீம்லேயும் வந்தார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஷாம் ஹார்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீக். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா பென் டக்கட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்தவரையும் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் ப்ளே பண்ணி 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 313 ரன்னும் அண்ட் 7 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு இல்லைனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு மேக்ஸ்வெல் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்க்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் மேக்ஸ்வெல் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வெனுவில் ரொம்ப நல்ல ஆவரேஜ் இருக்குங்க. ஸோ 13 மேட்சஸ்க்கு 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்தவரையும். 454 ரன் எடுத்திருக்காரு. 5 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு கிளென் மேக்ஸ்வெல். ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு ஆவரேஜான வச்சிருக்காரு வெனுவில் பொறுத்தவரை ரெக்கார்டில். அதே மாதிரி பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்சஸ்க்கு 3 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்தவரையும். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக இருந்தாலும் பட் நல்ல குவாலிட்டியான பவுலர். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு ரிட்டர்ன் கண்டிப்பாக ஒரு 2 ஓவராச்சும் மினிமம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா வெதர்லாண்டாக இருக்கட்டும் அண்ட் டார்ச்சி ஷாட் 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்டாக இருக்கனால அடியில் ஸ்ட்ரைக் எடுத்து. ஸோ இவர் ரிட்டர்ந்து கண்டிப்பாக ஒரு 2 ஓவர் 1 or 2 ஓவர் பவர் பிளேயில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கை டாப் ஆர்டர் வரனால டபுள் ஆப்ஷன் ஸ்பீக்கில் நீங்கள் மேக்ஸ்வெல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 371 ரன்னும் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ். பவுலிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும். ஸோ அது செகண்ட் பவுலிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 312 ரன் அடிச்சிருக்காரு. 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர். வெனுவிலையும் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ தான் அந்த 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்டோனிஸை நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஆப்ஷன்ஸில் மட்டும் நீங்கள் பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஸோ அந்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இப்போ கடைசியாக நடந்த மேட்ச்சில் ஒரு இன்ஜுரி காரணத்தினால ஒரு ஓவர் போடுவார் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் 2 ஓவராச்சும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். 2 ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. பேட்டிங்கில் வந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாலுமே ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த 2 மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா அப்படின்னா 37 ரன் அண்ட் 1 விக்கெட் 26 ரன் அப்படிங்கிறத அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஹெல்டன் கால்ட்ரைட் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 12 மேட்ச் ப்ளே பண்ணி 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 183 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 30+ ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச்சில் 47 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு மாதிரியே பார்த்தீங்கன்னா இவரோட வரக்கூடிய டவுன் மிடில் ஆர்டர்ஸ் இருக்கனால அதிகப்படியான வந்து சுச்சுவேஷன் வந்து அடாப்ட் பண்ண முடியாது. டக்குன்னு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா அடித்து ஆடக்கூடிய பிளேயராக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறப்போ அதிகமாக ஒரு ரன்ஸ் கிட்ட வர முடியாது. ஸோ ஜிஎல்ல பிக் பண்ணுறவங்க இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக ஒரு 4 டீமில் கொடுத்து பாருங்கள். வெனுவிலும் பெருசாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இல்லை. செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு நல்லா ரீசெண்டாக வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஆவரேஜ் தான் இருக்குது கான்ட்ராக்ட் பொறுத்தவரையும். அண்ட் பே வெஸ்டர் பொறுத்தவரையும் 13 மேட்ச்சில் 57 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்லங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜாக இருக்குது. வெப்ஸ்டர் பொறுத்தவரையும் 57 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 286 ரன்னும் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு வெப்ஸ்டர். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 33, 36, 49, 66 அப்படிங்கிறத செகண்ட் இன்னிங்ஸில் கொடுத்துருக்காரு. பவுலிங்கில் செகண்ட் மேட்ச்சில் 2 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் வெனுவிலையும் பார்த்திங்க அப்படின்னா 8 மேட்சஸ்க்கு 203 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே
நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். வெப்ஸ்டர் பொறுத்தவரையும் ஒரு விக்கெட்டே எடுத்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில், அதுவும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரை வெப்ஸ்டர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸ்வெல் வந்துட்டனால மேக்ஸ்வெல் ஸ்டோனிஸ் இந்த மாதிரி பிளேயர் 2 பேர் தான் அந்த 6th பவுலிங் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ வெப்ஸ்டர் பொறுத்தவரை பேட்டராக மட்டும் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ வெப்ஸ்டர்கிட்ட இருந்து கடைசியாக நடந்த மேட்சஸில் 28 ரன் அடித்து நாட் அவுட்டில் போயிருக்காரு. பட் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எதுவும் எடுக்கலை. அண்ட் டாம் கரன் பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 31 ரன் அடிச்சிருக்காரு, 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு டாம் கரன். இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணுறப்போ டாம் கரனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாக இல்லை வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. வெனூலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 5 விக்கெட்டுமே ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ. ஸோ டாம் கரன் ஃபஸ்ட்டு பவுலிங்னா மஸ்ட் பிக்னு சொல்லுவேன். செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பேட்டிங்லேயும் வந்து லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பட் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு டாம் கரன். அண்ட் மெக்கான்சி பொறுத்தவரையும் ஹெட்வேட் அண்ட் வெனுவில் பெருசாக ரெக்கார்டு எதுனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துகிட்டு அப்படின்னா பெருசாக இவர்கிட்ட அந்த விக்கெட் எதுவும் கிடைக்கலங்க. பட் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் ஒரு மேட்ச் எடுத்திருக்காரு. மற்றபடி பெருசாக இந்த 3 விக்கெட்டால் அந்த மாதிரி அது எடுக்கலை. அண்ட் கிராண்ட் லீக்கில் பொறுத்தவரையும் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நான் ரிஸ்க்காக எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா மெக்கான்சிக்கு ஒரு 10 டீம் போடுறவங்களுக்கு ஒரு 3 டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு டீமில் இன்னும் ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கூட ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆடன் மிலன் ஹெட்வேட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வெனுலையும் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்சஸ்க்கு, அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஆடன் மிலன் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற போகிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதற்கு முன்னாலலாம் ஒரு ப்ளே பண்ண மேட்ச் எல்லாமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நியூ பவுலில் போடுறப்போ ஆடன் மிலன் ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலராக இருக்கார். செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பரடி காட்ச் பொறுத்தவரையும் ஹெட்வேட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 1 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் வெனுவில் பெருசாக இது ரெக்கார்டு இல்லை. ஸோ இவரை பொறுத்தவரையும் ரெக்கார்ட் வைஸ் எதுவுமே இல்லை. பட் ஜிஎல்பிக்கு ஒரு ஆர்த்தபிளான சுடாப்பிளான பிளேயராக இருப்பார். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயரை மோதிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச்சில் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயரில் ஒரு 2-3 பிளேயரை நீங்கள் உள்ளே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு சூட்டபிள் ஆப்ஷனாக வரும். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு 5 மேட்ச்சில் மேட்ச்சுக்கு ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு பிராடி காக் பொறுத்தவரையும். அண்ட் பீட்டர் சிடில் பொறுத்தவரையும் ஹெட்வேட்டில் 3 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 4 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு பீட்டர் சிடிலை பொறுத்தவரையும். வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 37 மேட்சஸ்க்கு 54 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அதில் பாதி விக்கெட் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. 23 மேட்ச்சுக்கு 34 விக்கெட்டும். ஸோ பீட்டர் சிடிலை பொறுத்தவரையும் செகண்ட் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் பீட்டர் சிடிலை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி மேட்ச்சில் மட்டும் ப்ளே பண்ணல. இவர் கடைசியில் நடந்த விளையாட்டில் 1 or 2 விக்கெட் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு பீட்டர் சிடில். இப்போ அடுத்து பார்த்தோன்னா அடிலைட் சைக்கர்ஸோட பிளேஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்துடலாம். மேட்ச் ஷாட் பொறுத்தவரையும் ஹெட்வேட்டில் 10 மேட்ச்சில் 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 1 விக்கெட் அண்ட் 169 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஹெட்வேட்டில் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 32 மேட்ச்சுக்கு 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 30 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் 51 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ சேசிங்கில் நல்லா ஒரு பண்ணியிருக்காரு வெனுவில் பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 13 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் மேட்ச் ஷாட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பேட் அண்ட் பால் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ இவருமே டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஏன்னா 2 ஓவராச்சும் மினிமம் பவுல் பண்ணுவார். ஏன்னு சொல்கிறேன்னா பென்னட் டக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பென்னட் டக்கட் மற்றும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இவர்கிட்ட இருந்து 1 or 2 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க கம்பல்சரி பிக்கில் நீங்கள் மேட்ச் ஷாட்டை ட்ரை பண்ணி பார்த்துங்க. அண்ட் ஜாக் பெல்டர்மவுத் பொறுத்தவரை ஹெட்வேட்டில் 10 மேட்ச்சில் 14 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேட் ரெக்கார்ட் ரொம்பவே கொஞ்சம் பூராக இருக்குங்க. பட் இப்போ 43 மேட்ச்சுக்கு 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனுவில் 1114 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு வெல்டர்மவுத் பொறுத்தவரையும்.
26 மேட்ச்சுக்கு 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி 2 மேட்ச்சில் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஆடிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவர் ஒரு டீமில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கிறிஸ் லைன் பொறுத்தவரைக்கும் ஹெட் வெயிட்டில் 17 மேட்ச்சுக்கு 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆவரேஜ்னு சொல்லணும். அண்ட் 514 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சுக்கு 44 ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சுக்கு 32 ஆவரேஜும். ஸோ போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் கிறிஸ் லைன் ஹெட் வெயிட்டில். வெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா 20 மேட்ச்சுக்கு 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது 8 இன்னிங்ஸில் 52 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் சரி 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக கிறிஸ் லைன் இருக்க போகிறாரு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியரில் விக்கெட்டை விட்டு போயிட்டார். ரீசன்ட் ஃபார்ம் வைஸில் பார்த்தா தெரியும். பட் இந்த மேட்ச் ஒரு பெரிய நாக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிறிஸ் லைன் கிட்டே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹாரி நெல்சன் பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 63 ரன் அடிச்சிருக்காரு. அந்த பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அந்த 63 ரன் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் வெனுவில் பார்த்தீங்கன்னா 22 மேட்ச்சுக்கு 123 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் 14 கேச்சஸ் பிடிச்சிருக்காரு ஹாரி நெல்சன் பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொல்லி போப் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் அண்ட் வெனுவில் பெருசாக ரெக்கார்ட் எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ஒரு மேட்ச்சில் 19 ரன் அடிச்சிருக்காரு. பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணுறனால இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் வர மாதிரி நீங்கள் டீம் போட்டிங்க அப்படின்னா கொல்லி போப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும் 16 மேட்ச்சில் 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் வெயிட்டில் 431 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அது செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு அலெக்ஸ் ரோஸ். அண்ட் வெனுவில் பார்த்தீங்கன்னா 19 மேட்ச்சுக்கு 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வெனுவில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு அவர்கிட்ட இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப கடைசி ஒரு 5 மேட்ச் எடுத்துட்டோம்னா ஒரே மேட்ச் மட்டும் 45+ ரன் அடிச்சிருக்காரு. பட் மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன் அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட்டாக அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இவருமே ஜிஎலுக்கான ஒரு பிக்காக இருப்பார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயரில் மோதிருப்பாங்க. ஸோ இவரெலாம் ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயரில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருப்பார். அண்ட் ஆர்ச்சி ஷார்ட்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 14 மேட்ச்சுக்கு 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 310 ரன் 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 23 ஆவரேஜ் தான் இருக்குது. பவுலிங்கில் 5 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு டார்ச்சி ஷார்ட் பொறுத்தவரையும். அண்ட் வெனு ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா 10 மேட்சஸ்க்கு 410 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது டார்ச்சி ஷார்ட் பொறுத்தவரையும். பட் இவர் ரெக்கார்டு டவுன் தான் ரொம்ப கீழே இருக்கனால பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். பட் ஃபீல்டிங்லேயும் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா பவுலிங்கில் பெருசாக விக்கெட் எதுவும் எடுக்கல. பேட்டிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான ரன்னை அவர் அடிச்சிருக்காரு. அண்ட் ஜேம்ஸ் ஓவர்டன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் ஒரு மேட்சஸ்க்கு 19 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் விக்கெட் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே எடுக்கலை ஹெட் வெயிட்டில். பட் 4 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வெனுவில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு, 24 ரன் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 5 விக்கெட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ அந்த 5 விக்கெட்டும் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டும் கிடைக்கல. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ லாஸ்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா 45 ரன்னு அந்த 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த மேட்ச்சை பொறுத்தவரை அவரோட பேட்டிங் டவுன் கொஞ்சம் கீழே போயிடும். ஸோ பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்னு கேள்விக்குறி. பட் டாப் ஆர்டர் ஃபுல்லாக ஒரு குயிக்காக ஒரு 4-5 விக்கெட் விட்டாங்க அப்படின்னா ஓவர்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. பட் டாப் ஆர்டரில் மேட்ச்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே மேட்ச் பொறுத்தவரை இருக்குது. பவுலிங்கில் 4 ஓவர் கம்பல்சரி போடுவார். ஸோ அதில் நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜேம்ஸ் பாஸ்லி பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 16 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாலும் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு பாஸ்லி பொறுத்தவரையும். ஹெட் வெயிட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 5 விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப வந்திருக்கு வெனுவில் பொறுத்தவரையும். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் 31 ரன் அடிச்சிருக்காரு. பட் பவுலிங்கில் பெருசாக எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கலை. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹாரி டொராண்டன். ஸோ ஹாரி டொராண்டன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 3 மேட்சஸ்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 6 விக்கெட் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஹாப் பேட் பண்ணுறப்போ டொராண்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 9 மேட்ச்சுக்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸும் நல்ல ஒரு ரெக்கார்டு. 2 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டு செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. ஸோ 7 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப எடுத்திருக்காரு. ஸோ செகண்டில் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ டொராண்டன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருப்பார். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 ரன் அடித்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னால் மேட்ச் எல்லாமே ஒவ்வொரு விக்கெட் பார்த்தீங்கன்னா மேட்ச் எடுத்துகிட்டு இருக்காரு ஹென்ரி டொராண்டன். கேமரான் பாய்ஸ் பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பவுல் பண்ணாருன்னா 13 இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு கேமரான் பாய்ஸ். ஹெட் வெயிட்டில் வெனுவில் பொறுத்தவரையும் 19 மேட்ச் 14 விக்கெட்டும், வெனுவில்
போத் இன்னிங்ஸில் நல்ல ரெக்கார்டு இருக்குது. கேமரா பாய்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டும் 8 மேட்ச்சுக்கு எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியாக மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நடந்த மேட்சஸில் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அதுக்கு முன்னாள் மேட்ச் எல்லாமே 2, 3 அப்படிங்கிறது விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் கேமரான் பாய்ஸ்லேருந்து ஒரு 2 விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரைடன் டக்கட் பொறுத்தவரைக்கும் ஹெட் வெயிட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 4 விக்கெட்டில் 3 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு, 1 விக்கெட் தான் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுலையும் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட்டும், அந்த 4 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் வந்திருக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் வந்திருக்கு. ஸோ டக்கட் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெத் ஓவரில் தான் வந்து பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கும். ஸோ எப்படி டெத் ஓவரில் பவுல் பண்ணுறப்போ 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தா பார்த்தோன்னா பிளேயர் வைஸ் பேட்டில் பார்த்துடலாம். பிளேயர் பேட்டிலில் மேட் ஷாட் பார்த்தீங்கன்னா டாம் கரண்ட் ஒரு இன்னிங்ஸில் ஒரு முறையும், அந்த மேட் ஸ்டீக்கி டேட்ட 4 இன்னிங்ஸில் ஒரு முறையும், மேக்ஸ்வெல் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் பிரேஸ் பின்னுக்கிட்ட 42 இன்னிங்ஸில் 22 முறை பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிருக்காரு மேட் ஷாட். அண்ட் ஜாக் வெல்டர்மவுத் பொறுத்தவரையும் டாம் கரன் கிட்ட ஒரு முறையும், அண்ட் ஸ்டீக்கி டே 2 முறை, மேக்ஸ்வெல் கிட்ட ஒரு முறையும், ஸ்காட் போலாண்டிட்ட ஒரு முறை, அண்ட் லெக் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட 26 இன்னிங்ஸில் 7 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் கிறிஸ் லயன் டாம் கரனுக்கிட்ட ஒரு முறையும், அண்ட் பீட்டர் ஸ்டெல்கிட்ட ஒரு முறையும், மேக்ஸ்வெல்கிட்ட 3 முறை 8 இன்னிங்ஸில் 3 முறை மேக்ஸ்வெல்கிட்ட விக்கெட்டை விட்டுருக்காரு கிறிஸ் லயன். அதே மாதிரி லெக் ஸ்பின்னுக்கிட்ட 125 இன்னிங்ஸில் 39 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஒலி போப் பொறுத்தவரையும் ஆடன் மிலே கிட்ட ஒரு முறையும், அண்ட் லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 25 இன்னிங்ஸில் 7 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ரைட்டாக மாப்ரேக் கிட்ட 21 இன்னிங்ஸில் 6 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும் டாம் கரண்ட்டை ஒரு முறையும், அண்ட் ஜோயல் பேரஸ் கிட்ட ஒரு முறையும், மார்க் ஸ்டீக்கி கிட்ட ஒரு முறை, பீட்டர் ஸ்டெல் கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு அலெக்ஸ் ரோஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டார்ச்சி ஷாட் பொறுத்தவரையும் ஆடன் மிலேங்கிட்ட ஒரு முறையும், அண்ட் ஸ்டீக்கி டி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 8 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. பீட்டர் ஸ்டெடில் 10 இன்னிங்ஸில் 3 முறையும், அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் 7 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ பீட்டர் ஸ்டெடில் வெஸ் மேக்ஸ்வெல் வெஸ் நிறைய முறை பார்த்தீங்கன்னா டார்ச்சி ஷாட்டை எடுத்திருக்காங்க. ஜேம்ஸ் ஓவர்டனை பொறுத்தவரையும் ஆடன் மிலே கிட்ட 3 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஜோயல் பேரஸ்கிட்ட ஒரு முறையும், லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 19 இன்னிங்ஸில் 6 முறையும் அவரோட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. அண்ட் ஷாம் ஹார்பர் மேத்யூ ஷாட் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 1 முறையும், டார்ச்சி ஷாட்கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஜேம்ஸ் பேஸ்லி கிட்ட 3 இன்னிங்ஸில் 2 முறையும், அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேனுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 12 இன்னிங்ஸில் 4 முறையும், லெக் பிரேஸ் பின்னுக்கிட்ட 8 முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. அண்ட் பென் டக்கட்டை பொறுத்தவரையும் ஒரு 6 இன்னிங்ஸில் 1 முறை பார்த்தீங்கன்னா மார்க் ஷாட்டுக்கிட்ட 1 முறையும், அண்ட் ஃபேபியன் ஆலனுக்கிட்ட 1 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் மேட் ஷாட்டுக்கிட்ட 6 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் டக்கட் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 1 முறையும், அண்ட் த்ரான்டன்கிட்ட 1 முறையும், கேமரான் பாய்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. லெஃப்டாக மாத்தோட பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 46 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு 164 இன்னிங்ஸில். அண்ட் லெக் பிரேஸ் ஸ்பின்னுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 183 இன்னிங்ஸில் 66 முறையும் அதிகமாக விக்கெட்டை இழந்திருக்காரு கிளென் மேக்ஸ்வெல். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் 6 இன்னிங்ஸில் 1 முறை கேமரான் பாய்ஸ்கிட்ட விக்கெட்டை இழந்திருக்காரு. அதே மாதிரி லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 92 இன்னிங்ஸில் 23 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஹெல்டன் கார்ட்ரைட் பொறுத்தவரையும் டார்ச்சி ஷாட்டுக்கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் டக்கட் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 முறையும், அண்ட் த்ரான்டன் கிட்ட 1 முறையும், கேமரான் பாய்ஸ் கிட்ட 1 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் ஸ்பின்னுக்கிட்ட 54 இன்னிங்ஸில் 12 முறை விக்கெட்டை கொடுத்துருக்காரு. பே வெப்ஸ்டர் பொறுத்தவரையும் பென் டக்கட் பொறுத்தனா 3 இன்னிங்ஸில் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் த்ரான்டன்கிட்ட 1 முறையும், லைடி பாப் கிட்ட 1 முறையும், அண்ட் பேஸ்லி கிட்ட 4 இன்னிங்ஸில் 1 முறையும் பே வெப்ஸ்டர் அதிகமாக விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ஓகே, பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட் பிளேயர் பேட்டிலாம் பார்த்துட்டோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் நமக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் இந்த மேட்ச்சில் பார்த்துடலாம். அண்ட் காமனான பீப்புள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க மேட் ஷாட் கேப்டன் ஆகும். வைஸ் கேப்டன் கிளென் மேக்ஸ்வெல் இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் ஒரு 80% உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வந்திருப்பாங்க. ஸோ சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிராண்ட் லீக்கில் நான் ட்ரை பண்ணுவங்க ரிஸ்கான ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அண்ட் டாம் கரன், கிறிஸ் லயன், ஜேம்ஸ் ஓவர்டன் இந்த ஆப்ஷன்ஸில் வச்சு இருக்க பிளேயர்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்லாம் இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் நான் உங்களுக்கு டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 6 கிராண்ட் லீக் டீமும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த டீம் பொறுத்தவரையும் லைனப் சுராத்திரனா முன்னால் நம்ம எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டீம் பார்த்துடலாம். கிராண்ட் லீக் ஃபஸ்ட் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பரில் ஷாம் ஹார்ப்பர், ஒல்லி போப் எடுத்திருக்கோம். அண்ட் கிறிஸ் லியன் அண்ட் டாம் ரோஜர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேட் ஷாட், டாம் கரன், பீட்டர் சிடில், ஓவர்டன் அண்ட் டக்கட். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டனாக மேட்ச் ஷாட்டுக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டனாக கிளென் மேக்ஸ்வெலுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பால் ரெண்டுலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டீமில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒல்லி போப் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த இடத்துல டக்கட்டுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்ட் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஷாம் ஹார்ப்பர் அண்ட் ஒல்லி போப்பை நம்ம எடுத்திருக்கோம். அலெக்ஸ் ரோஸ், பென் டக்கட், வெதர்லேண்ட், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேட் ஷாட், ஆடன் மிலே, ஓவர்டன் அண்ட் த்ரான்டன். இது நம்ம பிக் பண்ணக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷனாக நான் ஷாம் ஹார்ப்பருக்கே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரீசன் ஃபார்மேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஒல்லி போப்புக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 விக்கெட் கீப்பருமே நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீமில் நீங்கள் வேறு என்ன ஏதாச்சும் ஆப்ஷனாக ட்ரை பண்ணணும்னு வச்சுங்க அப்படின்னா ஓவர்டனுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டோனிஸ் இருக்கார், அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா என்ன ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆடன் மிலேக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஷாம் ஹார்ப்பர், ஒல்லி போப், கிறிஸ் லியன், மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர் அண்ட் மேத்யூ ஷாட், ஜேம்ஸ் பைஸ்லி, டாம் கரன், ஆடன் மில்லேன் அண்ட் ஓவர்டன். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 3வது டீம். இந்த 3வது டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஓவர்டனுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு நான் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் இந்த டீமில் நான் கொடுத்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு யாராச்சும் நீங்கள் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நாங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ கிறிஸ் லியன் இருக்கார், அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக. அப்படி இல்லைனா பைஸ்லி, ஜேம்ஸ் பைஸ்லிக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் ஆப்ஷன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் விக்கெட் கீப்பரில் ஷாம் ஹார்ப்பர், கிறிஸ் லியன், வெதர்லேண்ட், மேக்ஸ்வெல், மேட் ஷாட், பேஸ்லி, டாம் கரன் அண்ட் பீட்டர் சிடில், கேமரான் பாய்ஸ், டக்கட் அண்ட் மெகான்சி. இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 4வது டீம். இந்த 4வது டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக டாம் கரனுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பேஸ்லிக்கு ரிஸ்க் எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெதர்லேண்டுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கேமரான் பாய்ஸ்க்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீட்டர் சிடிலுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் ஆப்ஷனாக இந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பரில் ஒல்லி போப், அலெக்ஸ் ரோஸ், பென் டக்கட், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேத்யூ ஷாட், டாம் கரன், ஆடன் மில்லே, டக்கட், த்ரான்டன், மெக்கான்சி. இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பவுலர் பக்கமும் நான் போயிருக்கேன். ஸோ ஹாரி டொராண்டன் கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆடன் மில்லே உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெக்கான்சிக்கு கூட ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா இல்லை டெக்கட் அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ரிஸ்க் எடுக்க மாதிரி இருந்தால் அலெக்ஸ் ரோஸ் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக அந்த டைமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஒல்லி போப் அண்ட் பென் டக்கட், டாம் ரோஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேட் ஷாட், பேஸ்லி, பீட்டர் சிடில், ஆடன் மில்லே, ஓவர்டன் அண்ட் டக்கட். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மேக்ஸ்வெலுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட், அவருக்கு நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி மேட் ஷாட்டுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணு வச்சிங்கன்னா பென் டக்கட் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஓவர்டனுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரியே இது எல்லாமே 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வரதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தேன்னா ஃபைனலாக நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.